ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா. இதில் வந்து ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பாதி எலுமிச்சம்பழம், 1 பச்சை மிளகா, கிட்டத்தட்ட 1/4 கிலோ கொண்டக்கடலையை 8 hours மேலே ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இது இப்போ கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 2த்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையும் போட்டுடலாம். இதில் வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடிட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து வேக வைக்காததுனால நான் 8 விசில் விடுறேன். எட்டு விசில் வந்தாச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். நான் வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுறேன். இது இருந்ததுன்னா போடுங்க, போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து புளி சாதம், லெமன் ரைஸ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி, பூரி அது கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவியாக பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.